10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வேண்டின வேண்டுதலை இப்போ நிறைவேற்றிட்டேன்ப்பா. நான் 10th பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானா எவ்வளோ மார்க் வாங்குவேன்னு தெரியலப்பா அப்படின்னு ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்ட அழுதுகிட்டு இருந்தப்போ அவங்க செம்மொழி மாநாட்டுக்கு போயிருந்திருந்தாங்க. அப்போ கோயம்புத்தூரில் வர வழியில் சிவன்மலைன்னு ஒரு கோவிலுக்கு போனதாகவும் அந்த கோயிலோட கார்டை கொடுத்து இதில் இருக்க ஸ்லோகம் டெய்லி சொல்லு உனக்கு தைரியத்துக்காக, அந்த கோவில் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்னையிலேருந்து இன்னைய வரையும் அந்த ஸ்லோகம் நான் சொல்லுவேன். அப்போ அந்த சுவாமி கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், வாழ்க்கையில் ஒரு தடனாவது நான் உங்களை வந்து பார்த்துடுறேன் சாமி, நான் 10th பாஸ் ஆனா அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். அப்போ எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப தூரம்ன்றதுனால நான் வந்து அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. ஆனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், நான் இல்லைனாலும் நீங்களாவது இந்த சிவன்மலை கோவிலுக்கு போயிடணும், எனக்கு இந்த வேண்டுதல் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ரீசெண்டாக பழனிக்கு போயிருந்தோம். பழனிக்கு போயிட்டு இருக்கும்போது ரோட்ல சிவன்மலைன்னு பேரை பார்த்துட்டு, இந்த சிவன்மலை தான் அந்த சிவன்மலையான உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கேளுன்னு சொன்னாங்க. நான் எங்க அப்பா கிட்டையும் கேட்டேன், இதுதான்மா அந்த கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பழனியும் கும்பிட்டுட்டு இந்த சிவன்மலையும் கூப்பிட்டு ரொம்ப திருப்தியா அங்க இருந்து ஒரு ஆன்டி கிட்ட சென்டிமெண்டா இந்த கதையை சொன்னா, இப்பதான் நீ 10th பாஸ் பண்றியா அப்படின்னு ஷாக்கா கேட்டாங்க. என்ன பண்றது, வேண்டுதல் நிறைவேறிட்டு.